பிரைஸ் தி லார்ட். மீட்பு ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனித நாமத்தினால் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? ஆண்டவரின் நாமம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 3ஆம் நிருபம் 2வது வசனம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாகட்டும். நமக்கு சரீரத்தில் சுகம் வேண்டும், நமக்கு காரு பங்களா வேண்டும், பைக் வேணும், இடம் வேணும், நல்லா வீடு கட்டணும், பிள்ளைங்க நல்லா இருக்கணும், இல்லை பேர பிள்ளைங்க நல்லா இருக்கணும், உறவினர்கள் நல்லா இருக்கணும், நம்ம கர்த்தருக்காக வைராக்கியமான ஊழியத்தை நிறைவேற்றணும், வரங்கள் வெளிப்படணும், வல்லமை வெளிப்படணும், அபிஷேகம் செயல்படணும். இது எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னா ஒன்று தான் முக்கியம். அதுதான் ஆத்துமா. அந்த ஆத்மாவை குறித்து நமக்கு ஒரு அக்கறை இருக்க வேண்டும். சொல்கிறார் பாருங்க, பிரியமானவனே, பிரியமானவளே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. ஆத்மா வாழணும். ஆத்மாவிற்கும் உலகிற்கும் சம்பந்தம் கிடையாது. ஆத்மா என்பது தேவ சித்தத்தை நிறைவேற்றும். ஆத்மா பரிசுத்தாவியினருக்காக இயங்கும். ஆத்மா இயேசுவின் ரத்தத்திற்காக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும். ஆத்மாவுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் என்பது வேறு. வேதத்தோடு கூட நெருக்கம் உண்டாக்கும். அந்த ஆத்மா நாம் வசனத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்க வேண்டும். இது ஒரு மோசமான காலகட்டம். மொபைலால் வாழ்க்கை தொலைத்து கொண்டிருக்கிறவர்கள் கொடான கொடி பேர்கள். உலகத்தின் அன்புக்காக ஒவ்வொரு நாளும் மரணத்துக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள் லட்சக்கணக்கான பேர்கள். பணம் 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 சம்பாதிக்கணும் என்ற எண்ணத்தோடு கூட அரசியல்வாதிகள் 2 கரங்களையும் கூப்பி ஓட்டு கேட்க கையவே கீழே விட மாட்டாங்க. அப்படியே நின்றுருக்கிறவனுங்க அவனுங்க ஜெயிச்சதுக்கப்புறம் ஒன்றுமே செய்ய மாட்டானுங்க. பணம் பணம் பணம்னு ஓடிட்டுருக்கிற ஒரு கூட்டம். நல்லா பார்த்துக்கோங்க. அவங்களால சுகமாக இருக்க முடியாது, அவங்களால சந்தோஷமாக இருக்க முடியாது, அவங்களால நிம்மதியாக இருக்க முடியாது. எப்போ எந்த எதிரி வந்து எப்படி வெட்டுவான், எப்படி உதைப்பான், எப்படி பாம்பு போடுவான்னு பயந்து செத்து கொண்டு இருக்கிறாங்க. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, வசனம் சொல்லுகிறது, எனக்கு ஒன்றுமே இல்லையே நீங்கள் கவலைப்படுறீங்களா? உங்கள் ஆத்மாவை வசனத்துக்குள்ளே கட்டுங்க. உங்கள் ஆத்மாவை இயேசுவின் ரத்தத்தினால கழுவுப்பட ஒப்பு கொடுங்க. உங்கள் ஆத்மாவை இயேசப்போக்காக ஓட ஒப்பு கொடுங்க. உங்கள் ஆத்மாவை இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்த ஒப்பு கொடுங்க. ஆத்மா மட்டும்தான் முதலிடம். அதான் சொல்கிறார், உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாகிற என்று சொல்லுகிறார். ஆத்மா வாழுதா இல்லையா? ஆத்மா ஆண்டவருக்காக இருக்கிறதா, உலகத்திற்காக இருக்கிறதா? நாம் தான் நம்மை இப்போது ஒரு விசை வசனத்துக்குள் ஒப்பு கொடுக்க வேண்டும். யாருமே சொல்லலை, ஏன்பா முன்னாடி போப்பா, அங்கே ஒரு மரம் இருக்குப்பா, காட்டு அத்தி அந்த மரம்ப்பா, அது மேலே ஏறிக்கப்பா என்று கர்த்தரை அந்த இடத்துல அந்த மனுஷனுக்கு யாரும் அட்வைஸ் பண்ணலை. கர்த்தர் பார்க்குறாரு, முன்னாடி போய் அந்த மரத்து மேலே ஏறி உக்காண்டிருக்கிறார். இன்னொரு மனுஷனுக்கு ஒரு பெரிய ஒரு அற்புதம் நடந்துச்சு. முதல் மனுஷனுக்கு, நீ அத்தி மரத்தின் கீழே இருக்கும்போது உன்னை கண்டேன்னு ஆண்டவர் சொல்கிறார். உடனே அந்த மனுஷனுக்கு ஒரே சந்தோஷம். அத்தி மரத்துக்கு கீழே இருக்கும்போது என்னை பார்த்தீங்களா? அத்தி மரத்துக்கு கீழே இருந்தாலும் ஒரு பெரிய காரியங்கள் நடக்கும், அத்தி மரத்துக்கு மேலே இருந்தாலும் பெரிய காரியங்கள் நடக்கும். பாருங்கள், கீழே இருந்தவனுக்கு இதிலும் பெரிதானங்களை காண்பா என்று கர்த்தர் சொன்னார். மேலே இருந்தவனுக்கு உன் குடும்பத்துக்கு ரட்சிப்பு உண்டாகும் என்று சொன்னார். அது ஆசீர்வாதமாக மாற கர்த்தர் இறக்கம் செய்கிறார். அத்தி என்பது ஒரு ஆசீர்வாதம். அத்தி என்பது பெரிய ஒரு பலன். ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு ராஜாவை பார்த்து சொல்லுகிறார், எசேக்கியாவே, நீ செத்துருவ, வீட்டுக்காரத்தை ஒழுங்குபடுத்து என்று சொல்லுகிறார். உடனே அந்த இடத்துல அவர் மனம் திரும்புதல் வருகிறது. அத்தி இலை ஒரு ஆசீர்வாதமாக மாறுகிறது. உன் ஆத்மா வாழ்வதற்கு இடம் கொடுங்க. உங்களுக்கு எல்லாம் வந்து சேருங்க. பிரச்சனைகள் மாறும், புது வேலைகள் கிடைக்கும், ஜாப்பில் அற்புதம் நடக்கும், தேவைகள் அதிசயங்கள் நடக்கும், உங்களுடைய சபைகளில் பெரிய காரியங்கள் நடக்கும், ஊழியத்தில் மிகப்பெரிய மேன்மையை பார்ப்பீங்க. உங்கள் ஆத்மாவை கர்த்தருடைய வசனத்தில் ஒப்பு கொடுங்க. உங்கள் ஆத்மாவை கர்த்தருடைய வல்லமையில் ஒப்பு கொடுங்க. உங்கள் ஆத்மாவை கிருபையில் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.
அன்பு தகப்பனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருன்னு சொன்னீங்களே, உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த ஆசிரியங்கப்பா. ஆமேன், ஆமேன்.